வாசுகி காமராஜோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தாக்கல் செய்த அந்த திட்ட அறிக்கை, கோவை மதுரை அந்த மெட்ரோ திட்டத்துக்கான திட்ட அறிக்கையை வேணும்னே கிடப்பில் போட்டு 10 மாதத்துக்கு அப்புறம் தேவையில்லாத காரணங்களை சொல்லி நிராகரித்து வேணும்னே பாஜக ஆளும் மாநிலம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே நிராகரிச்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். இது எப்படி பாக்குறதுன்னா, கடந்த வாரம் பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துச்சு நம்பர் 1. அதுல பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. அதை பார்த்த ஸ்டாலின் அரசு, அதாவது நம்ம டிஎம்கே அரசு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இன்னும் அடுத்தது வந்து மக்கள் மனசுல வந்து வேற மாற்றம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் வருகை, கோயம்புத்தூருக்கு வேளாண் மாநாடு வந்து ரொம்ப வெற்றிகரமான மாநாடா அமைஞ்சது. வேளாண், அதாவது விவசாயிகள் கிட்ட வந்து நம்ம பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து கலந்துரையாடினதாகட்டும், அவர்களுக்கான நிறைய முன்னோடி திட்டங்கள் கொடுத்ததாகட்டும், இது மாதிரி நிறைய பல வெற்றிகளா அமைஞ்சிருச்சு இந்த கோயம்புத்தூர் மாநாடு. அது மட்டும் இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க, கவர்னரோட முடிவுல வந்து நாங்க தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த ஒரு வார காலமா திமுக அரசுக்கு வந்து எதிர்ப்பாவே எல்லா விஷயமும் அமைஞ்சிட்டு இருக்கு. அதனால மக்கள் மத்தியில குழப்பத்தை உண்டாக்கணும் இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் அவங்க சொல்றதுல சில நியாயங்கள் இருக்கு. அதுதான் சார் நான் சொல்ல வர. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து மெட்ரோ திட்டத்தை வந்து முழுமையா வந்து நிராகரிக்கல எங்கேயுமே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த வரைபடமாகட்டும், திட்ட அறிக்கை ஆகட்டும், டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், எதுவுமே நீங்க தெளிவா எங்களுக்கு கொடுக்கல, we need clarification அப்படிங்கறத அவங்களோட ரிப்ளைல வந்து கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே வந்து இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்டை நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எதுலயுமே வரல. எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இவங்க வந்து சென்னைக்கு கொடுத்த அந்த நீளம் வந்து வேற, மதுரைக்கும் கோவைக்குமான அகல நீளம், இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. இப்பவும் அந்த திட்டம் நிராகரிக்கப்படல, இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துறேன்னு சொல்றதா இருக்கட்டும், இப்படி எல்லா விவகாரத்திலையும் எதையுமே சொன்ன வாக்குறுதியை செயல்படுத்த முடியல. அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது மக்கள் கிட்ட போய் இன்னும் பதில் சொல்ல முடியலங்கிறதுக்காகவே இப்படி பாஜக மேல குற்றம் சாட்டி ஒரு அரசியல் அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தை கருப்பொருள். அந்த கேள்வியை மறுபடியும் நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். அதுதான் சார், 510 வாக்குறுதியில ஏதாவது அள்ளி தெளிச்சு விட்டுருக்காங்க. எப்படின்னா, ஒரு இடத்துல நீட்டை வந்து ரத்து பண்ணுவோம்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல நீட்டுக்கு வந்து 7.5% வந்து உயர்த்துறோம்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாம் எப்படி மக்களை வந்து முட்டாள்தனம் பண்றதுக்காக பண்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் 7.5% நீட்டு விலக்குன்றாங்களா? ஆமா, ஒரு இடத்துல வந்து நீட்டை ரத்துங்கறாங்க, இன்னொரு இடத்துல நாங்க வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு வந்து இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட், அதாவது மெட்ராஸ் பெஞ்ச், மதுரை ஹைகோர்ட்ல என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, தமிழக அரசு வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை காட்டிலும் புதிய ஓய்வூதிய திட்டமே நல்லா சிறப்பா தானே செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவுண்டர் போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க அந்த 510 வாக்குறுதிகள்ல வந்து நீங்க சொன்னீங்க நாங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தையே கொண்டு வரோம், அதுதான் வந்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்ப எஸ்ஐஆர் பத்தி விஜயகிருஷ்ணா சார் வந்து ஏதோ மத்திய அரசு இது கொண்டு வந்தத மாதிரி பேசுறாங்க. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் வந்து படம் போட்டு காமிச்சாரு, பிரேசில் நாட்டுல இருக்கிற பெண் வந்து இங்க 20 இடத்துல வந்து அவங்களுக்கு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணதே வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான். இன்னைக்கு வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னா எஸ்ஐஆர்னால தான் இப்படி. இப்போ இருங்க நான் பேசி முடிச்சறேன் சார், நீங்க பேசுறீங்க, அவர் இன்டரப்ட் பண்ணட்டும், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து. இல்ல நான் தரவோட தான் சொல்றேன். இல்ல என்ன தவறு, சரி என்ன தவறு சொல்றேன், கேட்டுட்டு வரேன், கேட்டுட்டு நான் வரேன், நேரம் இருக்கு, நான் வரேன். வாசுகி அவர்கள் சரியா தான் சொல்றாங்க சார். மேடம், பீகார் எஸ்ஐஆர் எந்த டேட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க? எங்க தலைவர் டேட் சொல்லுங்க, டேட் சொல்லுங்க, தப்பு தப்பா சொல்லாதீங்க, டேட் சொல்லுங்க, கரெக்ட்டான வரிசையில சொல்லுங்க, கரெக்ட்டான வரிசையில சொல்லுங்க. தவறா சொல்றீங்க, தவறா சொல்லாதீங்க, தவறா சொல்றீங்க, கரெக்ட்டான டேட் சொல்லுங்க. பீகார் எஸ்ஐஆர் சொன்ன டேட் எப்போ? நான் ஒரு சார் நான் ஒரு டவுட் கேட்கிறேன், எனக்கு ஏற்படுற ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன். இப்போ பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் ஒரு 70 லட்சம் இல்ல நான் கேட்டுறேன் பீகார் மாதிரியே நான் வரேன். பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் ஒரு 70 லட்சம் வாக்காளர்களை நீக்குறாங்கன்னே சொல்லுங்க. அதை ஆதாரத்தோடு எடுத்துட்டு போய் திமுக போராட்டம் பண்ண முடியாதா? நடு ரோட்ல இறங்கி போராடக்கூடாதா? போராட்டம் பண்ண முடியாதா? இல்ல நீங்க நீங்க இல்ல சொல்லிடுறேன் நான், சரிங்களா?
அதாவது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, முதல்ல ஒரு அநீதி நீங்க பண்ண போறீங்கன்னு தெரியும் போதே குறுக்க வந்து தடுக்க வேண்டியது எங்க அரசியல் கடமை. அது அநீதியே நீங்க பண்றதே எங்களோட கடமை. நீங்க தவறான எண்ணத்துல சார் அநீதியே நடக்காது. என்னன்னா ரெண்டு பேரும் ஒண்ணா பேசுறாங்க. எதுக்கு எலெக்ஷன்ஸ் வர மாநிலங்களா பாக்குறீங்க? எதுக்கு டைம் கால நீட்டிப்பு பண்ண வேண்டியதானே? இருக்கிறதுல இந்தியால 8 எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியா வரலாறுல எதுக்குமே இல்லாத அளவுக்கு ஏன் பண்றீங்க? எந்த எஸ்ஐஆருக்குமே இல்லாத ஒரு ப்ரொசீஜர் ஏன் இந்த எஸ்ஐஆருக்கு எடுத்துட்டு வரீங்க? அதானே சார் எலக்ட்ரல் ரோல்ஸ் கிளீனான எலக்ட்ரல் ரோல்ஸ் வேணும்னு தான் எல்லாரும் சொல்றோம். நீங்க நான் கேக்குறேன் டார்கெட் பண்ணி எடுத்துட்டு வரதா இங்க பிரச்சனை. இல்ல எலக்டோரல் ரோல்ஸ்ல நான் கேக்குறது என்னன்னா எலக்டோரல் ரோல்ஸ்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இந்தியால ஒரு நிமிஷம், இந்தியால ஓட்டர் ஐடியே இல்லாம வாக்கு போட்டிருக்கோம். ஓட்டர் ஐடி வரலையா? அதை அக்செப்ட் பண்ணிக்கல நீங்க? நான் என்ன சொன்னேன், இந்தியால 8 எஸ்ஐஆர் நடந்திருக்கு. கிளீனான டிரான்ஸ்பரண்டான எலக்ட்ரல் ரோல்ஸ் ஒரு ஜனநாயகத்துக்கு தேவை. ஆனா நீங்க எடுத்துட்டு வந்த ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர்ஸ் ஏன் பேச இயல்பான விஷயம். நீங்க எடுத்துட்டு வந்திருக்க முறைகள் ஒரு எலக்டோரல் ரோல ஒரு எலக்டோரல் ரோல என்ன ப்ரொசீஜர் தப்பு? குறிப்பிட்ட வருஷம் ஐயா என்ன ப்ரொசீஜர் தப்பு? ஐயா என்ன ப்ரொசீஜர் தப்பு? என்ன ப்ரொசீஜர் தப்பு? நான் கேட்பேன். பூத் லெவல் ஆபீசர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணா வாஸ் அவுட் ஆயிட்டீங்க. ஏன் சார் நீங்க அத பேச மாட்டீங்களே சார்? நீங்க சார் நம்ம கேட்போம். நீங்க கேள்வி முன் வச்சிருக்கீங்க. நான் கேக்குறேன் தவறான விதத்துல எடுத்துட்டு வரீங்க. அதான் சொல்றோம். நான் உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமா 2 லைன்ல பதிவு. இப்போ பீகார்ல எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் 4.8% வந்து வாக்காளர்கள் பெயர் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. அதுக்கு காரணம் எஸ்ஐஆர் தான். ஏன்னா இறந்தவங்க, ரிப்பீட்டட் ஓட்டர்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுனால 4.8% குறைஞ்சிருக்கு. ஆனா வாக்காளர்களோட பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கான டாபிக் இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா விஜயகிருஷ்ணா சார் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கான டாபிக் வந்து வேளாண் கொள்முதலுக்கு வந்து 510 வாக்குறுதியில குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வந்து ஏற்றி கொடுக்கறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நிறைவேத்துனாங்களா? வேளாண் விலை பொருட்கள் நிர்ணயம் பண்றேனாங்க. சில கேள்விகளோட நீங்க முன் வச்சிருக்கீங்க. நான் இதை உங்க நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் சொன்னாங்க. அது மட்டும் தான் அவங்களோட மெயினான வாக்குறுதி. நான் சொல்றேன் லேடிஸ்க்குமே இது வரைக்கும் போய் சேரல. நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் கோடிக்கணக்கான மகளிருக்கு அது எம்பவர் பண்ணிருக்க தரப்பு நியாயங்களா தரவுகள் இல்லாம குழு பேரும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல். அதிரடியான கேள்விகள். Your statements are misinterpreted and misquoted. அசர வைக்கும் பதில்கள். I wonder whether do they really love Tamil? Our Honorable Chief Minister has established 2 chairs in his father's name. I have great regard for Kalena, but no chair for Mahakavi Bharati. The Chief Minister claimed that you had insulted the Tamil Thai word. I can sing Tamil Thai Vardu much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil. நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா plots கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.